மாதம் குருதி ஞாயிறுன்றது ரஷ்யாவில் நடந்துச்சு 1905 ஜனவரி 22. கபான் அப்படின்ற ஒரு ஃபாதர் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே குளிர்கால அரண்மனையை நோக்கி நடந்து போகிறாங்க. இதனுடைய நோக்கங்கள் என்னென்னா மக்களுடைய பிரதிநிதிகள் கொண்ட ஒரு சட்டமன்றம், மேலும் வேளாண் தொழில் துறைகளில் ஒரு சீர்திருத்தங்கள் கொண்டு போகணும். ஆனால் இராணுவமும் காவல்துறையும் இதை அடக்கி ஒடுக்கினர். இதனால் ஆயிரக்கணக்கானோர் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர், பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். இதனால தான் நாங்கள் குருதி ஞாயிறு அப்படின்றாங்க. ஸோ பொதுமக்கள் இதனால் சார்மனை டூமா ஒரு நாடாளுமன்றம் அப்படின்றத ஏற்படுத்துகிறாரு. ஆனால் மக்கள் இந்த டூமாவை எப்பெல்லாம் நாட்டில் பிரச்சனைகள் கலகங்கள் ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த 1917 புரட்சியோட 4வது டூமாவும் முடிவுக்கு வந்துச்சு. பொதுமக்கள் இதில் என்ன பண்ணா, பொதுமக்களுடைய எழுச்சி எப்படி இருக்க, இந்நிலையில் நூற்பாலைகளில் பணியாற்றிய பெண்களிடையே அவரவர்களின் கணவர்கள் படைகளில் பணியாற்றிய ரொட்டிக்கும் ஏற்பட்ட பெரும் தட்டுப்பாடு அவர்களை வேலை நிறுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியது. என்ன பண்ணுறாங்க, இது ரொட்டி செய்கிற ஒரு பணியாட்கள் அவங்க கணவர்கள் எல்லாம் படைகள்லாம் இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு வேலை நிறுத்தமும் செய்ய கட்டாயப்படுத்தியது. ரஷ்ய பேரரசோட தலைநகரமான பெட்ரோகிரேடில், ரஷ்யாவோட தலைநகரம் அப்போ இருந்தது என்னன்னா பெட்ரோகிராடில் தொழிற்சாலைகள் அதிகம் இருந்த பகுதிகள் வழியாக அவர்கள் ஊர்வலத்துக்கு போகிறாங்க. பெருமளவிலான பெண் உழைப்பாளர்கள் போர் குணத்துடன் உழைப்போருக்கு ரொட்டி என கோரிக்கை முழக்கமிட்டனர். என்ன ஆயிடுச்சு, இவங்களுடைய பெண் தொழிலாளர்கள் தான் பிரெட் எல்லாருமே தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த பிரெட்டு தயாரிக்கிறவங்க அவங்களுடைய கணவர்கள் எல்லாமே படைகளில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உழைப்போருக்கு ரொட்டி அப்படின்ற ஒரு முன்னாடி சொல்லிட்டே அவங்க போகிறாங்க, முழக்கம் போட்டுட்டே அந்த தெருக்களில் நடந்து போகிறாங்க. தொழிற்கூடங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களை நோக்கி கையசைத்த அவர்கள் வெளியே வாருங்கள், வேலையை நிறுத்துங்கள் என கூறி நகரின் 4 லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறவங்களெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் கூட்டிகிட்டு 4 லட்சம் தொழிலாளர்கள் அடுத்த நாள், அதாவது பிப்ரவரி 24 போராட்டத்தில் இணைந்தனர். அங்கேயும் ஒரு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. சார் மன்னர் பதவி வழங்கினார். வேலை நிறுத்தத்தை உடைப்பதற்கு அரசு தனது துருப்புகளை பயன்படுத்தியது. ஆனால் வேலை நிறுத்தத்தின் 4ஆம் நாள் பாசறைகளில் இராணுவ வீரர்களின் கழகங்கள் வெடித்தன. சார் மன்னர் தொலைதூரத்தில் தலைமை தளபதியாக தனது இராணுவத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவருடைய ஆணை நகரத்தில் ஒளிபரப்பப்படவில்லை. அப்பணியை செய்ய அங்கு யாருமே இல்லை. இதன் பின்னர் ஜான் பெட்ரோகிரேடு திரும்ப முயற்சித்தார். இருப்பு பாதை ஊழியர்கள் அவர் பயணம் செய்த புகை வண்டியை வரும் வழியில் நிறுத்திவிட்டனர். இத்தகைய நிகழ்வுகளால் திகைத்து போன சில தளபதிகளும் பெட்ரோகிரேடில் இருந்த சில தலைவர்களும் சாரை பதவி விலகுமாறு கெஞ்சி கேட்டனர். மக்களின் பேரெழுச்சிகளுக்கு சிறிது காலத்திற்கு பின் மார்ச் 15 சார் 2ஆம் நிக்கோலஸ் பதவி விலகினார். மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால சார் 2ஆம் நிக்கோலஸ் பதவி விலகி போயிடார். ரஷ்ய புரட்சி நடந்து சார் மன்னர் வீழ்ச்சியற்ற போது நம் தேசிய கவி பாரதியார் அப்போ எழுந்தார். பாரதியார் மிக அற்புதமான கவிதை, மார்காளி பராசக்தி உருசிய நாட்டினர் கடைக்கண் வைத்தால் அங்கே ஆகவென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி, கொடுங்கோலன் அலறி விழுந்தான் வாகான தோல் புடைத்தார் வானம் மலர் பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமற் கண் புகைந்து மழிந்தனவாம் வைதகத்தில் புதுமை காணீர். உண்மையிலே சார் மன்னர் பதவி விலகினதும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது. தற்காலிக அரசு பதவி 2ஆம் நிக்கோலஸ் சார் மன்னர் பதவி விலகிய பிறகு தற்காலிக அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் ஒன்றுக்கொன்று இணையான 2 அமைப்புகள் இருந்தன. ஒன்று பழைய டூமா அமைப்பின் உடைமை வர்த்தகத்தை சேர்ந்த பூர்ஷ்வா அரசியல்வாதிகளை கொண்ட அமைப்பு, மற்றொன்று தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள் அங்கம் வகித்த குழு அல்லது சோவியத் குழு. ஒன்று அந்த பழைய நாடாளுமன்றத்தை கொண்ட பூர்ஷ்வா அரசியல்வாதிகளை கொண்ட ஒரு அமைப்பு. 2வது அமைப்பு அப்படின்றது மற்றொன்று தொழிலாளர்களை பிரதிநிதிகள் அங்கம் வகித்த ஒரு குழு அல்லது சோவியத் குழு. பூர்ஷ்வான்றது அரசியல் குழு, சோவியத் குழுன்றது மக்களுடைய பிரதிநிதிகளுடைய குழு. அதனால சோவியத் அமைப்புகளின் ஒப்புதலுடன் டூமாவால் ஒரு தற்காலிக அரசு நிறுவ முடிந்தது. சோவியத்துகளின் மென்ஷ்விக்குகள் ஆதிக்கம் செலுத்த சிறுபான்மையினராக போல்ஷ்விக்குகள் அச்சமுற்றவர்களாகவும் முடிவெடுக்க முடியாதவர்களாகவும் இருந்தனர். லெனினின் வருகையால் இச்சூழல் மாறியது. ரஷ்யாவில் லெனின் புரட்சி, ரஷ்ய புரட்சின்னு. ஸோ இந்த புரட்சியை நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. கண்டிப்பாக படிச்சுட்டே வாங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கணுன்றது ரொம்ப ஆசை. நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஹாவ் அ கிரேட் டே.